வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபோனோ டேப்லெட்டோ திடீர்னு ஆன் ஆகலை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஐயோ ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபோன் ஆன் ஆகலை அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் நிஜமா ரியல் லைஃப்ல வந்து உங்கள் ஃபோன் திடீர்னு ஆன் ஆகலை அப்படின்னா உங்களால் எந்த விஷயமே பண்ண முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோன் நம்பர்ஸ் கூட நம்மளுக்கு வந்து மனப்படமாக தெரியாது, ஃபோனில் தான் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு வந்து ஓலா, ஊபர் அது மாதிரி எந்த ஆப்ஸுமே வந்து உங்கள் கையில் இருக்காது. ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஸ், கூகுள் பே, அதுக்கப்புறம் பேடிஎம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதாவது நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்படியே கட்டி வச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி ஃபோன் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ எது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்கள் ஃபோன் ஆன் ஆகாது, சப்போஸ் உங்கள் ஃபோன் ஆன் ஆகலைன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்னலாம் பண்ணி அந்த ஃபோனை வந்து திரும்ப ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஆன் ஆகலைன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனுடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டி. ஃபோன் வந்து சரியாக சார்ஜ் ஆயிருக்கா இல்லையா, பேட்ரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, ஆன் ஆகலை, உடனே நீங்கள் வந்து ஏதோ ஒரு சார்ஜர் கேபிள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் சார்ஜ் ஆகலை, பேட்ரி சிம்பிள் வந்து ஃபோனில் வரவே இல்லை அப்படின்னா 3 ரீசனுக்காக உங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆகாமல் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனுடைய சார்ஜிங் சாக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். அதனால நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஃபோனில் சார்ஜ் ஏறாமல் இருந்து ஃபோன் ஆஃப் ஆகிருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் சாக்கெட்டில் வந்து ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து போய் அக்குமுலேட் ஆகி பவர் கனெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜர், நீங்கள் வந்து வேறு சார்ஜர், வேறு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா டேட்டா கேபிள் வந்து யாராவது அந்த டேட்டா கேபிள் வந்து வளைச்சிருந்தாங்க, உள்ளே வந்து ஒயர் கட் ஆகிருக்கு, இல்லைனா ரொம்ப பேரண்டர் ஆகி பழைய கேபிள் ஆயிடுச்சு, உள்ளே வந்து ஒயர் வந்து கட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து பவர் வந்து ஃபோனுக்கு வராது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ராத்திரி சார்ஜ் போட்டு தூங்கிருப்பீங்க, சார்ஜ் ஏறி இருக்காது, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஃபோன் ஆன் ஆகவே ஆகாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த 3 ரீசன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயினாக வந்து காரணமாக இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து பவர் லாக் ஆகிருக்கும். பவர் லாக்கா அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது உங்களுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையிலேயே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அதனால திரும்ப ஆன் ஆகாது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து தனியாக கழட்டிடலாம். அது மாதிரி மாடல்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரியை கழட்டி நல்லா தொடச்சிட்டு திரும்ப போட்டிங்கன்னா அந்த பவர் லாக் வந்து சரியாயிடும். அப்படி இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃபோன்ஸ் மாதிரி இருக்குது, உங்கள் ஃபோன் பேட்டரி வந்து தனியாக கழட்ட முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபோன் மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோனுடைய பவர் பட்டனை 10 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணியே வச்சுருக்கணும். அப்படி ஏதாவது சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் உங்கள் ஃபோன் வந்து ஃப்ரீஸ் ஆகிருந்தால் அது வந்து ரிலீஸ் ஆகி உங்கள் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ரீசன், இப்போ வர நிறைய ஃபோன்ஸ் வந்து இந்த ரீசன்னால தான் ஆன் ஆகாமல் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே. அதாவது ஃபோன் வந்து ஆன் ஆகும், பட் டிஸ்பிளேயோட கனெக்ஷன் வந்து போயிருக்கும். ஸோ இது எது மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நடக்கும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் கீழே போடுறீங்க, இல்லைனா ஆக்சிடென்ட்டாக நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது பெட்லேருந்து கீழே விழுந்துருச்சு, இல்லைனா நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க, ரொம்ப டைட்டாக வச்சுருக்கீங்க, இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஃபோனுடைய போர்டில் இருந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், இல்லைனா அதோட கனெக்ஷன் வந்து விட்டுருக்கலாம். அப்படி விட்டுருச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபோன் வந்து ஆன் ஆகும், பட் டிஸ்பிளேல 1% லைட் கூட எரியாது. ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேட் ஆகுது, ஆனால் உங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தான் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து அதை தான் சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனை நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது உங்கள் ஃபோனை வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிடுங்க, ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் ஆக விடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருந்து கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும். சப்போஸ் அப்படி ஆகலைன்னா திரும்ப வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் பவர் பட்டனை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து ஹேங் ஆகிருக்கு, அதனால ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா இந்த ப்ராசஸ்லேயே வந்து கண்டிப்பாக ரீஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆகலை அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது உங்கள் ஃபோன் ஆன் ஆகவே இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் வால்யூம் கீ டவுன் இருக்கு இல்லையா, அதையும் பவர் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் வந்து டேரெக்டாக செட்டப் மோடுக்கு போயிடும். அதாவது நீங்கள் வந்து வால்யூம் டவுன் கீயும் பவர் கீயும் ஒரு 10 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ரிகவரி மோட் இருக்கும், சேஃப் மோட் இருக்கும்,
ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்கும், வைப் டேட்டா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணணும்னா, வால்யூம் கீ டவுன் ஆர் அப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் போகும், பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து சீரியஸ் ஹேங்கிங் இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது மலிஷியஸ் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஆப்ஸ் நிறைய இருக்குது, அதனால வந்து இந்த பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து அதில் வால்யூம் கீ வந்து வைப் ஆப்ஷனில் போயிட்டு பவர் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்துடும். ஸோ இது இல்லாமல் சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்குது உங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணுறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வேறு ஃபோனில் இருந்து ஃபைண்ட் மை டிவைஸ் லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம், அலாமாக ட்ரை பண்ணலாம். அப்படி ஆச்சுன்னா ஃபோனோட போர்டு, ஃபோனோட டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய பவர் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருந்தால் கூட ஃபோன் ஆன் ஆகாது. ஸோ உங்கள் பவர் பட்டனில் தான் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் வந்து ஆன் ஆகவே இல்லை அப்படின்னா நியரஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு போய் கொடுக்கறத விட வேற வழியே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் ஆன் ஆகலைன்னா என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு எல்லா வழிமுறையுமே பார்த்தோம். இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன் ஆன் ஆகலைனாலும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.